ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த தடை கோரிய வழக்கில் மாலை 4:30 மணிக்கு தீர்ப்பு என தகவல் வெளியாகியிருக்கிறது. FIA சர்வதேச அமைப்பு சான்று பெறாமல் பந்தயம் நடத்தக்கூடாது என உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மதியழகன், முழு விவரம். சென்னையில் ஃபார்முலா 4 பந்தயம் ஒரு 31 மற்றும் 1ஆம் தேதியில் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனு பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வில் இன்று காலை விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது விவகாரம் தொடர்பாக பாதுகாப்பு, அதாவது பந்தயம் நடத்துவது தொடர்பாக பாதுகாப்பு, போக்குவரத்து உள்ளிட்டவை தொடர்பாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்த நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணையை பிற்பகலுக்கு ஒத்திவைத்திருந்தனர். இந்த நிலையில் வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது அரசு தரப்பில் தலைமை வழக்கறிஞர் ஆஜராகி அந்த அறிக்கைகளை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். மேலும் இந்த கார் பந்தயம் நடத்துவதற்கு FIA சர்வதேச அமைப்பினுடைய சான்றிதழ் என்பது அந்த பந்தயம் நடக்கக்கூடிய அன்றுதான், அந்த பந்தயம் தொடங்குவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்புதான் அந்த சாலைகள், அதாவது பந்தயம் நடக்கக்கூடிய அந்த பகுதி என்பது ஆய்வு செய்யப்பட்டு போட்டி நடைபெறலாமா என்பது குறித்து சான்று அளிக்கப்படும். எனவே அந்த சான்றிதழை தற்பொழுது வழங்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து இந்த தடை விதிக்கக்கூடிய மனு மீது இன்று பிற்பகல், இன்று மாலை 4:30 மணிக்கு தீர்ப்பு வழங்கப்படும் என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதே வேளையில் FIA சான்றிதழ் பெறாமல், அதாவது அந்த அமைப்பினுடைய சான்றிதழ் பெறாமல் இந்த கார் பந்தயம் நடத்தக்கூடாது என்றும், அவ்வாறு சான்றிதழ் இல்லாமல் பந்தயம் நடத்தப்படும் பட்சத்தில் அது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை என்றும், அதற்கு நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கலாம் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது. இந்த நிலையில் இந்த பந்தயம் நடப்பதற்கு முன்பாக அந்த FIA அமைப்பு ஆய்வு செய்து அதை அளிக்கக்கூடிய அந்த சான்றிதழினுடைய நகலை மனுதாரர்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த மனு மீது இன்று மாலை 4:30 மணிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.